வணக்கங்க. என்னடா கோதுமை தோசை சுடுறது கூட வீடியோவில் காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? இது கோதுமை தோசை இல்லைங்க. பார்க்குறதுக்கு கலர் அப்படியே தாங்க இருக்குது. ஆனால் இது சிறுதானிய அரிசி வகையில் செஞ்ச தோசைங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது எந்த அரிசின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. சமைய அரிசி 1/2 கிலோ எடுத்திருக்கேங்க. வரகு அரிசி 1/2 கிலோ எடுத்திருக்கேன். குதிரைவாலி அரிசி 1/2 கிலோ எடுத்திருக்கேங்க. திணை அரிசி 1/2 கிலோ 2 கிலோ ஆச்சுங்க. இதுக்கு தேவையான உளுந்து 1/4 கிலோ எடுத்துருக்கேங்க. வெந்தயம் ஒரு 20 கிராம் அளவு எடுத்துருக்கேங்க. இது நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 5-6 டைமு கழுவி எடுத்துக்கலாங்க. ஊறணுன்னு அவசியம் இல்லைங்க. நல்லா 4-5 டைம் கழுவி வடிகட்டி எடுத்துக்கலாங்க. நல்லா தண்ணி வடிகட்டின பிறகு வெள்ளை துணியில் நல்லா காஞ்ச பிறகு மிஷினில் போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இந்த 4 வகை அரிசியை தனித்தனியாக சமைச்சு சாப்பிட முடிய மாட்டேங்குதுங்க. இது ஒட்டுக்கா சேர்த்து அரைச்சி தோசை சுட்டு சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா இருக்குங்க. நல்லா வாசனையாகவும் இருக்குது. நான் 1/4 கிலோ மாவு எடுத்திருக்கேங்க. 1/4 கிலோ மாவு 3 பேர் இருக்கிற வீட்டுக்கு போதுமானதுங்க. சரியா 9 தோசை வருதுங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பயன்படுத்திக்குங்க. அதிகப்படியான ஊட்டச்சத்துக்கள் இருக்குங்க இந்த சிறுதானிய அரிசியில். செய்ய முடியாதவங்க என்கிட்ட கேட்டால் நான் செஞ்சு தரேங்க. தோசை சுடும்போது நல்ல வாசனையாக இருக்குங்க. ஒரு தோசை கூட சேர்த்து சாப்பிட்லான்னு தோணுதுங்க. உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்.